அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த சித்திரை மாதம் பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் வருடம் அப்படிங்கிறது 60 வருடங்களை கொண்ட ஒரு சுழற்சி. 38வது வருடம் குரோதி ஆண்டு முடிந்து விஸ்வாசுவ வருடம் பிறக்க இருக்குது. குரோதி அப்படின்னாலே பகை கேடு, இது எல்லாமே நீங்க போகிற வருடமாகவும் இந்த விஸ்வாசுவ வருடம் அப்படின்னா உலக நிறைவு வருடம் அப்படின்னு பொருள். அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஸ்வாசுவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் நமக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் நாளில் பிறக்குது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். சூரிய பகவான் 12 ராசிகள்லேயும் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியில் நுழையும் நாள் தான் தமிழ் புத்தாண்டா நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். சூரியன் மேஷ ராசியில் அதுவும் உச்ச நிலையில் இருக்கிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் கடக ராசியில் நீச்ச நிலையில் இருக்கிறாரு. கேது கன்னி ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்கிறாங்க. புதன் சுக்கிரனும் மீன மனையில தான் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 24ஆம் தேதி புதன் பகவான் மேஷ ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. சனி செவ்வாயோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. சித்திரை மாதம் 21ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நவ கிரகங்களோட மாற்றத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போகிறோம். கனிவான பேச்சும் தெளிவான சிந்தனையும் கொண்டு செயல்படக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். விஸ்வாசுவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானோடு பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார். அப்போ நீச்சம் பெற்ற புதனோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறார். மீன ராசியில் சுக்கிரன், புதன், ராகு, சனி அப்படிங்கிற 4 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. அப்ப நீச்சம் பெற்ற புதனோடு இணைஞ்சு நீச்சபங்க ராஜ யோகத்தையும், புதனும் சுக்கிரனும் இணைஞ்சு புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்குறாங்க ரிஷபராசிக்கு. அதனால உங்களுடைய மனக்கவலை அப்படிங்கிறது தீரப்போகுது. இந்த சித்திரை மாதத்துல மனக்கவலை மட்டுமா தீரப்போகுது, பணத்தால இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் கூட தீரப்போகுது. உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தவர்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள்னா அந்த ரிஷபராசிக்காரர்கள். அது மாதிரி அடுத்தவர்களுக்காக உழைச்சி ஓடா போன உங்களுக்காகவும் செய்யக்கூடிய வேலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. ஒரு சிலர்லாம் நினைப்பாங்க அடுத்தவங்களுக்காக நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகுது. ஆனால் நமக்குன்னு நாம் செய்யும் பொழுது ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி சறுக்குது அப்படிங்கிற காலகட்டம் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார். அப்போ தனம் அப்படிங்கிறது இருக்கும். தனஸ்தானாதிபதி ராகுவோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறார். சுக்கிரனும் ராகுவும் இணைஞ்சு சஞ்சரிக்கிறார். அப்ப தனத்தால பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். இதுவரைக்கும் மனதில் தெளிவான முடிவு அப்படிங்கிறது எடுக்கவே முடியாது. குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே மறைய போகுது. சனி பேச்சாகி லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு ரிஷபராசிக்கு. அப்ப பொருளாதாரத்தில் உயர்வு அப்படிங்கிறது படிப்படியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில்துறையில் மாற்றம் வரும். இதுவரைக்கும் மற்றவர்கள் இடத்துல நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்ப நீங்க பல்வேறு விதமான யோசனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் உங்களுக்கு. நம்ம 4 பேத்துக்கு வேலை கொடுக்கணும், நம்ம எப்போ முதலாளி சீட்டில் போய் உட்கார்றது, அதற்குண்டான முயற்சி என்ன எடுக்கணும்,
எப்படியெல்லாம் திட்டம் வகுக்க முடியுமோ அப்படி திட்டங்களை வகுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அப்படி திட்டத்தையும் வகுத்து வச்சுக்கிட்டு அந்த வாய்ப்புக்காக காத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் சொந்த தொழில் தொடங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடலாம். இந்த மாதத்தில் சூரியன் உச்சம் பெற்று மேசராசியில் செஞ்சிருக்கிறாரு. அரசு காரியங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் இடமாற்றம் இது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தைகளால் மன நிம்மதி பறிப்போயிருக்கும். குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்காது. குழந்தைகளுடைய திருமணம் அப்படிங்கிறது பல்வேறு அலைக்கழிப்பு நடந்திருக்கும். இது எல்லாமே மாறப்போகுது. இதுவரைக்கும் உங்கள் ராசியிலே இருந்துட்டு வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 31 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. குரு அப்படின்னா சுபகிரகம் அப்படின்னு சொன்னாலும் அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியாகவும் இருக்கிறாரு. அப்போ சில விஷயங்களில் குழப்பங்கள், சில விஷயங்களில் எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது தோன்று இருக்கும். இதை செய்யலாமா வேணாமா, இதை செஞ்சால் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு குழம்பிக்கிட்டே முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள். குரு மிதுன ராசிக்கு போகும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. ரிஷபராசிக்கு சித்திரை மாதம் 31 பிறகு குரு தனஸ்தானத்துக்கு போகிறாரு, அதாவது 2ஆம் வீட்டுக்கு போகிறாரு. லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது உண்டு. பயப்படவே வேண்டாம். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்க போறாரு. பழைய கடன்களை அடைச்சு முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்க போறாரு. அப்ப ஏற்றம் அப்படிங்கிறது உண்டு. தனாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு. அப்ப ராகுவால சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். பணத்தை கையாளுகின்ற விதத்துல பிரச்சனைகள் வரும். கொடுத்த பணம் ரிட்டர்ன் வரல அப்படின்னு சில சங்கடங்கள் இருக்கும். சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லாமே. ரிஷபராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் 24 புதன் பயிற்சியாகி மேசராசிக்குள்ள சூரியனோட இணைய போறாரு. அப்ப உச்சபலத்தோட இருக்கக்கூடிய சூரியனோட இணைகிறாரு. சுப செலவுகளா செய்யுங்க. தண்ட செலவு, வீண் விரயம் அப்படிங்கிறது ஆகாது. அதை சுப செலவுகளா உங்களுக்கு மாறும். ஒரு இடம் வாங்குவதற்கு பணத்தை நீங்கள் விரயம் பண்ணலாம். ஒரு வீட்டை வாங்குவதற்காக பணத்தை நீங்கள் விரயம் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு சுப செலவுகளாக தான் மாறும். தண்ட செலவாக மாறாது. சனி பகவான் இதுவரைக்கும் 4ஆம் இடத்தை பார்த்ததால விற்பனையில் சில பிரச்சனைகள், மந்தம் இதெல்லாமே இருந்திருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இடம் விற்பனையாகாமல் இருந்திருக்கும். வீட்டை விற்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் விற்பனையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே குரு பகவான் பேச்சானதுக்கு பிறகு லாபம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக அதிக செலவு செய்திருப்பீங்க. ஆனால் எடுக்கக்கூடிய முயற்சியில் தடைகள் தடைகள் தடைகள், செலவு 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 அப்படின்னு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இனிமேல் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது குறைஞ்சி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். குழந்தைகளோட படிப்புக்கு ஏற்ற வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. இனிமேல் எதிரிகளோட தாக்கம் அப்படிங்கிறது குறையும். சுபகாரியம், அதாவது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்களாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த குரு பகவான் பேச்சுக்கு பிறகு அந்த எண்ணம் அப்படிங்கிறது மாறும். நம்ம திருமணம் செய்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது வரும். இடமாற்றம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. ஏன்னா குரு ரிஷபராசியில், அதாவது உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் மீன ராசியில் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாரு. தொட்டது துலங்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். இதுவரைக்கும் கடுமையாக முயற்சி செய்து முடியாத காரியம் அப்படிங்கிறது முடிவடைய போகுது. மேஷ ராசிக்குள்ள புதன் சித்திரை மாதம் 24 வர்றார். அங்கே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் வருவதால் மறைஞ்ச புதனால் நிறைஞ்ச தனலாபம்னு சொல்லலாம். ரிஷப ராசிக்கெல்லாம் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அந்த அளவு உங்களுக்கு செலவுகளும் இருக்கும். பெற்றோர் மற்றும் சகோதரர்களால் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் குடும்பத்துக்குள்ள.
மாணவர்கள்லாம் படிப்பில் கூடுதல் ஆர்வம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும், கூடுதல் முயற்சி எடுத்து படிக்கணும். பெண்களுக்கெல்லாம் குடும்பத்துக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்குங்க. இந்த சித்திரை மாதம் முழுவதுமே வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்கும்.